இலங்கையில ஒரு அமைதியான கடற்கரை கிராமத்துல ஒரு சொகுசு விடுதி இருக்கு. அந்த சொகுசு விடுதிக்கு திடீர்னு ஒரு 150 பேர் வந்து இறங்குறாங்க. எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க. அவங்க அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஆனா சில வாரங்கள்ல அங்க இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிற மர்மம் உலகத்தையே அதிர வச்சிருக்குது. சிலாபத்துல பிடிப்பட்ட அந்த 152 பேர் உண்மையிலேயே அங்க என்ன செஞ்சாங்க? இலங்கையில சிலாபம் ரணவில பகுதியில ஒரு ஹோட்டலை முழுசா வாடகைக்கு எடுத்திருந்தது அந்த வெளிநாட்டு கும்பல். இவங்க சுற்றுலா பயணிகள் மாதிரி வெளியே எங்கேயுமே போல. ஆனா ஹோட்டலுக்குள்ள நூற்றுக்கணக்கான கம்ப்யூட்டர்களை கொண்டு போயிருக்காங்க. உள்ளூர் மக்களுக்கு முதல்ல சந்தேகம் வந்தாலும் அவங்க எதுவும் பண்ணல. பிறகு அவங்க காவல்துறைக்கு இது பற்றி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியா சிஐடி, ராணுவம் எல்லாருமே சேர்ந்து அந்த ஹோட்டலை சுத்தி வளைச்சிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா 133 சீனர்கள் உட்பட 152 பேர் கைது செய்யப்பட்டு அங்க இருந்து 143 லேப்டாப், டெஸ்க்டாப், அப்புறம் 370 நவீன மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது ஏதோ சாதாரண கும்பல் இல்ல, ஒரு சர்வதேச ஆன்லைன் மோசடி நெட்வொர்க். இந்த கும்பல் இத்தனை நாளா செஞ்சுக்கிட்டு இருந்த மோசடியை சர்வதேச அளவுல பிக் புச்சரிங் அப்படின்னு சொல்றாங்க. இத தமிழ்ல சொன்னா பன்றியை வளர்த்து வெட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஏன் இப்படி சொல்றாங்க? ஒரு கசாப்பு கடைக்காரர் ஒரு பன்றியை உடனடியா வெட்ட மாட்டாரு. அதுக்கு நிறைய தீவனம் கொடுத்து அது நல்லா கொழுத்த பிறகுதான் அதை வெட்டுவாரு. அந்த மாதிரி தான் இந்த மோசடியும் நடக்குது. மோசடி செய்யறவங்க முதல்ல ஒரு தவறான நம்பர் மூலமாவோ இல்லனா டேட்டிங் ஆப்ஸ் மூலமாவோ உங்ககிட்ட பேசுவாங்க. மாச கணக்குல உங்ககிட்ட பேசி உங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்குவாங்க. உங்களை ஒரு பன்றியை போல அன்பாலையும் பொய்யாலையும் நட்பாலையும் தொடர்ந்து வளர்ப்பாங்க. நீங்க அவங்கள முழுசா நம்பின பிறகு ஒரு போலி கிரிப்டோ முதலீட்டை பற்றி உங்ககிட்ட சொல்லுவாங்க. முதல்ல நீங்க போடுற சின்ன தொகைக்கு லாபம் வர்ற மாதிரி காட்டுவாங்க. உங்களை அதிக பணம் போட வச்சு உங்க சேமிப்பு முழுசும் அவங்க கைக்கு மாறினதும் ஒரே நாள்ல காணாம போயிடுவாங்க. இதுதான் அந்த கழுத்தறுக்கிற தருணம். சரி, இவங்க எப்படி செயல்படுறாங்க? இவங்க சீனர்கள்னு சொல்றீங்க, உலகத்தோட எல்லா பகுதி மக்கள்கிட்ட இந்த மாதிரி மோசடி செய்யறாங்களா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். சிலாபத்துல பிடிப்பட்ட இந்த கும்பல் ஒரு மோசடி தொழிற்சாலையை தான் நடத்தி இருக்கிறாங்க. இவங்க கிட்ட ஒவ்வொரு ஏஜ் குரூப்பையும் ஏமாத்த, ஒவ்வொரு நாட்டுக்காரங்களையும் ஏமாத்த தனித்தனி ஸ்கிரிப்ட் இருந்திருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் படிதான் இவங்க ஒருத்தரை அணுகியிருக்காங்க. இவங்க முக்கியமா தங்கள் நாட்டு மக்களை, சீனர்களை குறி வச்சுதான் இந்த ஏமாத்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, கைது செய்யப்பட்டவர்கள்ல பல பேரு அதிக சம்பளம் கிடைக்கும்னு நம்பி வந்து இந்த கும்பல் கிட்ட சிக்கி கட்டாயமா வேலை வாங்கப்பட்டவங்க தான். இவங்க சைபர் ஸ்லேவரி. இவ்வளவு நடக்குது நம்மள சுத்தி. சரி, இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டா, இணையத்துல முகம் தெரியாத நபர்கள் கிட்ட இருந்து வர்ற முதலீட்டு ஆலோசனைகளை நம்பாதீங்க. குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் அப்படின்னு யாராவது சொன்னா அது 100% மோசடி. உங்க பாஸ்வேர்டு, ஓடிபி, அப்புறம் தனிப்பட்ட விவரங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இணையத்துல உங்ககிட்ட யாராவது அன்பா பேசுறாங்க, நட்பை வளர்த்துக்க முயற்சி பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்கள நம்பாதீங்க. ஏன்னா நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம உறவினர்களுக்கே நம்ம கிட்ட அன்பா பேச நேரம் இல்லைன்னும் போது முகம் தெரியாத நபர்களை எப்படி நம்புறீங்க? சிலாபத்துல நடந்த இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணி. தொழில்நுட்பம் வளர வளர மோசடிகளும் வளர்ந்துகிட்டே போகுது. அதனால விழிப்புணர்வோட இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேவையில்லாம யார்கிட்டயாவது இணையத்துல பேசி உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.